வணக்கம் நண்பர்களே. என்னடா இவன் விண்டர் ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ காஞ்சி போன மரங்களுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த மரங்கள்லாம் இப்போ வேணால் காஞ்சி போயிருக்கலாங்க. ஆனால் ஏப்ரல் மே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதே மரங்களில் ஆப்பிள் பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குமா. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆப்பிள் தோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஆப்பிள் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுதா? மலை தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சுற்றி இமயமலை தான் இருக்குது. ஆனால் நான் இந்த பக்கம் கேமரா வச்சா கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பனிமூட்டம். அதனால தான் இமயமலைகளும் தெரியல. ஸோ இந்த இமயமலையின் இதயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மணாலியில் தான் நம்ம இருக்கோம். இந்த மணாலினா எக்ஸாக்ட் மணாலி கிடையாது. மணாலியிலேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஷிரு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். அங்கே தான் இந்த ஆப்பிள் தோட்டமும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ அந்த எனக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, இந்த பில்டிங்கு எனக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு பில்டிங் தெரியுதா? இங்கே தான் நம்ம தங்கி இருக்கோம். இந்த பக்கம் போகலாம் நண்பர்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதைகள்லாம் கரெக்டு மாதிரி தான் இருக்குது. போய் தான் பார்க்கணுமா? சரி போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடுக்காக கீழே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பெரிய பெரிய கோவில்கள்லாம் படிக்கட்டு இருக்குங்க, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக வரிசையாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்களேன், உரம் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு. ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மரங்களுக்கெல்லாம் உரம் போடுவோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரம் தான். இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் தாங்க. சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ இந்த டூரிஸ்ட்டுகள் அதிகமாக வர்றதுனால இங்கே இந்த டைனி ஹவுசஸ், கெஸ்ட் ஹவுசஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி வெளியே நகரத்துலேருந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மணாலியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காடு இருக்குல்ல, ஏற்காடை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மணாலியை பணக்காரர்களின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலோ ஏதோ இருக்குமாங்க. நான் கூட நேற்று வெளியே போயிருந்தேன். வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேரவன் நின்றுட்டு இருந்ததுங்க. முன்னாடி வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேறு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச இடமா இது இருக்குது. சேர்ந்த ஆடுகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. போய் பார்ப்போமா? பக்கத்தில் போய் பார்ப்போம். பார்க்கவே வித்தியாசமாக இருக்குங்க. கொம்பெல்லாம் பாருங்க, அப்படியே வளைஞ்சி பயங்கரமாக இருக்குது. இந்த ஊர் வேட்டை நாயின்னு நினைக்கிறேன் இது. ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இதே மாதிரி 2-3 நாய் அப்போயுமே வந்துச்சு, ஒன்றுமே செய்யலை. ஆடு ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குங்க. இமாச்சல பிரதேசத்தில் இப்படி தான் இருக்கும் போல். நிறைய ஆடுகள் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன முருங்கை மரம் வச்சுருப்பாங்க, வேப்ப மரம் வச்சுருப்பாங்க. அதை மாடு மேய்ஞ்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டத்திலே ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் புல்லு தான் திங்குது. தூசரா நம்ம ஊர் மாதிரி தாங்க கத்துது. ஆனா छोटा छोटा ना। नाम क्या है? नाम क्या? इनका नाम नहीं होता है। नाम नहीं होता है, सीख बोलते हैं। ओके ओके। तुम्हारा घर किधर है भाई? शुरू शुरू, ओके। அந்த ஆட்டுக்கு பேர் நம்ம ஊரில் செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்களா? செம்மறி ஆடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதான் இவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் இதுக்கு பேர் வைக்கலாங்கிறாரு இவர். செம்மையாக இருக்கு. பெரும்பாலும் ஆடுகள் பார்த்தீங்கன்னா செம்பட்டை கலரில் தான் இருக்குது. கருப்பான ஆடுகள் கம்மி தான், செம்பட்டை நிறைய.
நம்ம வந்து ரொம்ப இறக்கத்தில் இறங்கி வந்துட்டோமா, ஆனால் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஏறுறதான் கஷ்டம் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டேன், ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பிள் மரங்களில் மட்டும்தான் இலைகள் இல்லை அப்படின்னு கிடையாதுங்க. இங்கே இருக்கிற முக்கால்வாசி மரங்களில் இலைகளே இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து இலையுதிர் காலம். இமாச்சல பிரதேசத்தில் இது வந்து இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால முக்கால்வாசி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து மூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு குளிர் பிரதேசம் தானே, அதனால் இந்த ஊரில் மூட்டம் போடுறதெல்லாம் இது போல். அங்கே போய் பார்ப்போமா, பக்கத்தில் போய் கேட்போம். கேட்டு அவங்க எடுக்க ஓகே சொன்னாங்கன்னா எடுப்போம் வீடியோ. ஏன்னா அங்கே ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க, எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. போய் கேட்டு பார்ப்போம், ஓகே சொன்னாங்கன்னா எடுப்போம். இந்த குளிருக்கு செமையாக ஒரு மூட்டம் போட்டிருக்காங்கங்க. இப்போ பார்த்தீங்களா, மூட்டம் போட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அந்த அண்ணே. செமையாக இருக்குல்ல. மேலே பார்த்தீங்கன்னா இமயமலை. ஸோ இங்கேருந்து வர்ற குளிருக்கு தாங்கிறதுக்காண்டி தான் இந்த மூட்டம்லாம் போட்டிருக்காங்க. நமக்கும் குளிருது, போய் கையை வைக்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்லங்க. ஏன்னா இந்த குளிர் தாங்கவே முடியலையா, என்ன செய்யறது பார்த்துக்கிட்டதே நல்லாவே இவங்க மூட்டம் போட்டு விட்டாங்க. இப்படியா ஓகே, போதும். धन्यवाद. போய் குளிர் காஞ்சிட்டு வந்தாச்சுங்க. நம்மளும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமான குளிராக இருந்துச்சா, ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படியே நேராக போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஆறாம், கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ போனீங்கன்னா இருட்டிடும், அங்கே போய் ஒன்றுமே பார்க்க முடியாது. நாளைக்கு காலையில் வேணால் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் நிறைய இடங்களுக்கு போக போகிறோங்க. இந்த ஏற்கனவே சொன்ன மனு டெம்பிள் அந்த மாதிரியான நிறைய இடங்களுக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு வில்லேஜாக இருந்துச்சு. இதை லைக் பண்ணுங்கள் நிறைய, அப்போ தான் நிறைய பேருக்கு போகும். ஏன்னா இது ஒரு புது சேனல், உங்களுடைய ஆதரவு கிடைச்சா மட்டும்தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். நான் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் பேக்கர் குமார் அப்படின்னு சொல்லி இருப்பார் யூடியூப்பில். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான யூடியூப்பர். அவரை பார்த்து தான் நானும் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடணும்னு ஆசைப்பட்டேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதோட விளைவு தான் இது. நானும் அவரை மாதிரியே சொல்கிறேன், 2-3 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நட்டு ப்ரோ. அந்த மணாலி குலோப் ஜாமுங்க வெறும் 10 ரூபாய்க்கு 4 கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. You can subscribe and see more videos, interesting videos wherever I will travel. எல்லாரும் பார்க்குறவங்க நட்ராஜனை சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஷாப்பிங் கிளம்பியாச்சு. மணாலியில் இருக்கக்கூடிய மால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகிறோம். நம்ம சென்னையில் தான் வண்டி ஓட்டுறவங்களாம் தாறுமாறாக ஓட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கேயும் அப்படி தாங்க ஓட்டுறாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி 9:30க்குள்ளே மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 11:30 வரை இருக்குமாங்க இந்த மார்க்கெட்டு. நான் பயங்கரமாக அட்டாக் பண்ணுமா அண்ணன் சொல்கிறாப்புல. சரி, யாரும் சிலன்னு தெரிலங்க, ஹிந்தியில் எழுதிக்கணும்னா தெரில. இது இந்த ஊர் தலைவராக இருப்பார் போல. பாதாம் பால்னு நினைக்கிறாங்க. இது குங்குமப்பூலாம் போட்டிருக்காங்க, எவ்வளோன்னு தெரில. நான் பார்க்க நல்லா இருக்கு. Content writing. So you have any specific content writer and senior content writer. You can search our channel as well.
இங்கே பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள், சிலைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த கடையில். ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு, என்னன்னு தெரில. யாருங்க நயன்தாரா மாதிரி இருக்கு பாருங்க. மணாலியில கூட நயன்தாரா போட்டோலாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அலங்கார பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. யூ ஃபிக்ஸ் தட். இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி மீட் பண்ணோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மும்பையில் குடியிருக்காங்களாம். சொந்த ஊர் திருச்சி பக்கத்துலையாம். ஸோ அவங்க நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. Please support Natarajan and in his venture and make it successful. இருக்கிறவங்க நட்ராஜனை சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸாக பில்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்லாம் சர்க்குலேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸாக வெஞ்சர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ. அதாங்க நம்ம ஆப்பிள் ட்ரிங்க் வாங்க போகிறோம். இங்கே பார்த்தா ஆப்பிளுங்க. ஆப்பிள் சிடர் வினிகர், ஜாமுன் சிடர் வினிகரு, ட்ராப்லா ப்ளஸ், டர்மரிக்கு, ஸோ எல்லாமே இருக்கு. गंगा स्पेशल मिंट टी है. पलम कुछ अलग ही है, समझ में कुछ मालूम आलिया नटराजन. பார்த்தீங்களாங்க, இதான் நம்ம குடிக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. சரியான டேஸ்ட். ஹர்பல் வெறும் 30 ரூபா தாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் 100 ரூபா 150 ரூபா வாங்க, வெறும் 30 ருபீஸ் தான். செமையா இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பர்ஃபிலாம் இருக்கு. स्ट्रॉबेरी 150 रुपीज ऑल. 150 रुपीज भैया 4 मंथ सेल्फ लाइफ विदाउट फ्रिज. ஆப்பிளில் ஊறுகாய் செஞ்சு திங்கிற அளவுக்கு வசதி படைச்சவங்க தான் இங்கே இருக்காங்க. இந்த லிங்கரி பிக்கிள் அப்படிங்கிறது லோக்கல் தான். मनाली गुलाब जामुन 50 के 20. 50 के 20 is so nice. 50 rupees in a 20 ka. You like it? You like it? You'll try? 50 के 20 है. 10 के कितने? 4 2 रेट्स है. हाँ. Only 10 rupees. 30 का ले लो, आप प्लेट आ जाएगा सर. 30 का ले लो, आप प्लेट आ जाएगा. अरे इतना खाएंगे ना, मीठा बहुत ज़्यादा होता है. 30 का ले लो. Okay, no problem. Don't taste that. Huh? ये मंदिर कितने? I'm from Tamil Nadu, bro. I'm from Tamil Nadu. You? Tamil Nadu. Hi. Please subscribe Nattu Bro. My name is Mohammad Ifraj Yassin. Okay. Hey, Thank you. your T-shirt is very nice. Hey, good work. Channel name? Channel name? Nattu, bro. Nattu Bro. Ah. Nattu Bro. Ah. Hello all of you. Please subscribe to the channel of brother. You can subscribe and see more videos, interesting videos wherever Bhai will travel. I am from Bihar.
I am from Bihar. Right now, I am in the Chandigarh University. ஓகே ஓகே I am advocate. அட்வொகேட் ஓகே சூப்பர். இந்த மணாலி குலோப் ஜாமுங்க வெறும் 10 ரூபாய்க்கு 4 கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. பாருங்க. இதெல்லாம் லோக்கல் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். आइए जी आइए, डिनर प्योर वेज डिनर। இங்க பாருங்க கத்தியை பாருங்க. கத்தி துப்பாக்கி எல்லாமே மரத்தில் செஞ்சதாக தான் இருக்கு. ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டு, இங்க பாருங்க பெரிய துப்பாக்கி. துப்பாக்கிலாம் மரத்தில் செஞ்சு வச்சிருக்காங்க. பீரங்கி, பாருங்க சந்திரமுகி படத்துல வேட்டை மகாராஜா வச்சிருப்பார்ல அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. கைத்தடி, आलू प्याज का पराठा बनाते व्हाट इज ऑनियन ஆனியன் பரோட்டா. நம்ம ஊர் பரோட்டா மாதிரி இது இங்க இது ஃபேமஸ் போலங்க. ஆனியன் பரோட்டா இது பேர். ये 60 रुपए சப்பாத்தி சுட்டு சுட்டு இந்த அடுப்புக்குள்ள வைக்கிறாங்க. பாருங்க சப்பாத்தி எங்க வச்சிருக்காங்க பாருங்க. இது நான் சப்பாத்தி. நான் தந்தூரி சப்பாத்தி. பாத்தீங்களாங்க நம்ம ஊர்ல சப்பாத்தி எப்படி செய்வோன்னு. இங்க வந்து சப்பாத்தியை சுட்டு சுட்டு இந்த மாதிரி அடுப்புக்குள்ள வந்து இதுல பண்ணி வச்சிடறாங்க. அடுப்புல பாத்தீங்கன்னா கங்கு கத கதன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு சைடுல இப்படி ஒட்ட வச்சுக்கிறாங்க. அப்படியே இங்க வர்ற கஸ்டமர்ஸ் கேட்க கேட்க சுட சுட போட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்க போறாரு. எப்படி வைக்கிறாங்க பாத்தீங்களா. एकदम ले करने का वो बुला रहा वहाँ बंदे इनकी गनी शूटिंग वहाँ ये वहाँ पर शूटिंग कर गाड़ी चार पीस है ना बोल फ्राई किया फ्राई बैग का प्राइस क्या है?
துப்பாக்கிலாம் இருக்கு பார்த்தீங்களா? चॉकलेटी पान होगा, डार्क चॉकलेटी पान क्या खास खास क्या है? डिफरेंट हर जगह डिफरेंट रहता ही है। पिक करके देते हैं पूरा प्राइस 90। ये बॉर्नविटा हो गया और सिरप हो गया आपका। जैसे आप पनीर तैयार करवाना क्या फ्लेवर तो मैं दो ही रखता हूँ। தேங்க்யூ பாய். ஸ்னோஃபால் பார்த்தீங்களா? பனிப்பொழிவு. ஜம்முன்னு இருக்கு. This is also. நண்பர்களே, மால் ரோட்ல தான் நம்ம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் இங்கே சுற்றியாச்சுங்க, நிறைய இடங்களை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அந்த விளாக் அதோட முடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் மேலே போனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நைட்டு -3, -4 அப்படின்னு போய்கிட்டு இருக்கு குளிர். ஸோ அதுக்கு தான் பார்த்தா இங்கே வந்து தாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊர்லலாம் காற்று வராதான்னு காத்துக்கிட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படா காலில் சூட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னோஃபாலை பார்த்தீங்களா? பின்னாடி இருந்த மழையவே மறைச்சிருச்சு. நைட்டில் ஸ்னோஃபால் வந்தது, இப்போயும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த பின்னாடி கேமராவில் காட்டினா நல்லா தெரியும், பாருங்கள். வேற லெவலுங்க. என்னடா மணாலிங்கிறாங்களேன்னு பார்த்தேங்க. பூலோக சொர்க்கம் மாதிரி இருக்கு. அப்படியே முத்து முத்தா விழுகுது. நண்பர்களே, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ரோடு இருந்துச்சு, அது இப்போ காணாமல் போயிருச்சு. ஆரிஃப், ஹாய்.
மரம் முழுக்க ஆப்பிள் மரத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி தாங்க. ஐஸ் கட்டியாக இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் ஐஸ் கட்டி தான். பாருங்க வேற லெவலில் ஒரு அட்வென்ச்சர்ஸோட பண்ணாமல் இருக்கு. இங்கே வந்து நம்ம நடந்து வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாகவே இங்கே நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பனி வேற இருக்கு. எப்படி நடந்து போகிறோம்னு தெரியல. எல்லாருமே கையில் க்ளோஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்மகிட்ட அதெல்லாம் ரூமில் இருக்கு. எடுத்துட்டு வந்து அது போயிருமோன்னு பயமா இருக்கு. அதனால தான் அது போடாமல் வந்துருக்கு. பாருங்க ஆப்பிள் மரங்கள்ல காஞ்சி போன இலையா இருந்ததை நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க கை ஃபுல்லா பனி. சூப்பரா இருக்கு. அப்படியே குத்துதுங்க கையில, ஊசி குத்துற மாதிரி குத்துது. பாத்தீங்களா நம்ம ஷூவோட தடத்தை பாத்தீங்களா? ஆப்பிள் தோட்டத்தில் பனிமலை. பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பனி தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாமே அதான் காட்டியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எப்படி எவ்வளோ இருக்கு பாருங்க மக்கள். இது அப்படியே தூக்கி போட்டு அப்படியே மண்டையில் அடிச்சுலாண்டா செமையாக இருக்குங்க. ஸோ சின்ன வயசுலாம் இதெல்லாம் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. பாருங்க அப்படியே என்ன சொல்கிறது, மினி ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம் அந்த ஊரை. பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம் அந்த ஊரை. வேற லெவலில் இருக்குங்க. நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வழுக்குது, செமையாக வழுக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு கையும் காலம் உறைஞ்சி போயிடுது. என்ன பண்ண, ஒரு தடவை வர்றோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். பாருங்க அப்படியே இது மாதிரி வருதுங்க, பஞ்சு மாதிரி வருது. ஒரு மெத்தையை பிரிச்சா பஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கண்ணாடி போனா கண்ணுக்குள்ள பனி விழுந்து அது ஒரு மாதிரி ஆயிடுது. கண்ணாடியை போட்டுக்கிடுவோம். பாருங்க வேற லெவலு. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி இருந்துச்சு இந்த இடம், இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஷூ, இந்த மாதிரி ஜாக்கெட்டு இதெல்லாம் இல்லைன்னா இங்கெல்லாம் வரவே முடியாதுங்க. நம்ம ட்ரைபாடு வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது.
அத்தாடி வழுக்குது. இந்த நாய் பாருங்க பனிக்கட்டிக்குள்ளே ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரு நாய்ங்க, வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது, தெரு நாய். கடிச்சு வச்சிடாம. ஏற்கனவே எனக்கு 3 தடவை நாய் கடிச்சிருக்கு. அதாவது எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டோட இந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது முடிஞ்சிருமாங்க. ஒரு சில டைம் வந்து ஜனவரி மாதமும் வருமா. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டு, அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி, இன்னைக்கு கூட அது வருது. ஸோ இதான் எப்பயுமே இப்படி நடக்காது, எப்பயாவது ஒரு தடவை தான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, 100 வருடங்களுக்கு பிறகு பெய்த மழை, அந்த மாதிரி பல வருடங்கள் கழிச்சு இப்போ தான் இந்த ஜனவரி எண்டில் ஸ்னோஃபால் வந்திருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வந்ததுக்கு? பாருங்க பனிக்கட்டி எரிஞ்சு 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 விளாட்றாங்க அவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. ஏ ஆரிஃப் என்ஜாய். அவர் நம்ம நண்பர் தாங்க. அங்க பாருங்க அவர் எப்படி வர்றாரு பாருங்க. சாகர் பையா, இத நம்ம பிளாஸ்டிக் பை இருக்கும்லங்க, அதை மாட்டிட்டு வர. भैया थ्रो इधर. பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியே கேமரால எரியல, எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் உறைஞ்சிருவோம் போல இந்த பனி மாதிரியும். அதாவதுங்க 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ இன்னையிலேருந்து அந்த பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோஃபால் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. பட் பரவாயில்ல, இதுவே வேறு லெவலில் இருக்குது. நம்ம பிளான் பண்ணாமல் நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே போனாலும் இந்த மாதிரி தான் ஸ்னோஃபால் இருக்கும். ஆனால் என்ன, அங்கே சுற்றி மலைகள் இருக்கும், மலைகளுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் நடக்கிற ஒரு ஸ்னோஃபால். ஸோ இங்கேயே எப்படி இருக்குன்னா அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். போயிட்டு திரும்ப வர்றது ரொம்பவே கஷ்டம், போகிறதே கஷ்டம். காலையில் ஃபோன் பண்ணி கேட்டோம், ஹமாஸ் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகிறதா இருந்தது ஷொலாங் வேலி. அங்கே வந்து இன்றைக்கி அலௌடு இருக்காது, ஏன்னா இந்த மாதிரி பனிப்பொழிவு இருக்கிறதுனால. நேற்று நைட்டே ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நைட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புது. ஸோ அதனால் நாளைக்கு சரி அங்கே போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ பிளானை மாற்றணும். இன்னும் ஒரு 3 நாள் இங்கே இருக்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்க, ரொம்பவே குளிருது, கிளம்புமா? பாய். 2024 முதல் ஸ்னோஃபாலை வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ரா அண்ட் ரியல் கண்டென்ட்டுகளை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்கா, அதனால் நம்மளால் வெளியே எங்கேயுமே போக முடியல. எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடுது, நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறப்பல அங்கேயா போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். வியாஸ் நதி அப்படிங்கிற ஒரு நதியாங்க, அதை தேடிய பயணம் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, காரு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க. இந்த புதுசாக டிவி வாங்கினோம்னா இந்த தெர்மாக்கோலை மேலே சுற்றி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கார் மேலே தெர்மாக்கோலை சுற்றுற மாதிரி இருக்குங்க. மரத்துலேருந்து டம்முன்னு கீழே விழுந்துக்கிட்டு இருக்குங்க. மண்டையில் விழுந்துடக்கூடாது. பாருங்க, பாருங்க, ஒரு பாப்பா அந்த ஸ்னோல காலை வச்சு விளையாட வைக்கிறேன். Can I take video? Hi. Namaste. 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 She looked like a doll. He looked like a doll. I thought she. Oh Hello. God. Hello. नाम क्या? अगस्त्या. Hi Agastya. How are you? Hello. ஒரு போட்டோ போட்டு. டாட்டா சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, அந்த சொட்டரை பாருங்க எப்படி இருக்குன்னு. படிக்கட்டு செமையா இருக்குல்ல. இந்த ஊரே லேயராக தாங்க இருக்கு. லேயர் சிட்டி மணாலின்னு வச்சிருக்கலாம் பேசாம. எல்லா இடத்துலையும் பனிதாங்க. பார்த்தீங்களாங்க, இதுவும் ஐஸ் கட்டி தான், கரைஞ்சதுன்னா எப்படி ஆயிடுது. அந்த பக்கம் தானே போகணும் நம்ம. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கடை சூப்பராக இருக்குங்க. சின்ன கடை தான், அழகா இருக்குல்ல. 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம். இன்னும் அந்த வியாஸ் ரிவரை காணும். வியாஸ் ரிவர், வேத வியாசர் நதி அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். சும்மா இருக்கிறதுக்கு நடந்தா காலுக்காவது பயிற்சி கொடுக்கலாம், ஏன்னா கை காலில் உறைஞ்சிரும் போல. போய் பார்ப்போமா? உங்களுக்கு தெரியுதா என் வாயிலிருந்து எப்படி புகை வருதுன்னு? இந்த சைடில் போனால் இந்த மேலே இருக்கு பாருங்க, அது மண்டையில் விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இங்கே போனால் இவங்க வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அந்த ரிவருக்கு இப்படி தான் நடந்து போகணுமாங்க. இந்த இருக்குல்ல பாதை இப்படி போகணும் போல். ஏதோ ஒருத்தட்ட கேட்டோம், சொன்னார். இந்த பார்த்தீங்களாங்க, இந்த பாதை தாங்க.
எப்படியாவது அந்த நதியை கண்டுபிடிச்சிடுவோமான்னு பார்ப்போமா? தார் ரோடு முடிஞ்சிருச்சுங்க, மண் ரோடு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? நீ மண் ரோடு தான். எப்படி போகணுன்னு தான் தெரியல. பாருங்க எப்படி இருக்குன்னு, காலை வைக்க வைக்க வலிக்கி வலிக்கி விடுதுங்க. பையா வியாஸ் நதி கிதரே? சரி, இந்த பனியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, बहुत दूर है? ज्यादा दूर? ज्यादा दूर? हाँ 1 किलोमीटर है. ஓகே, 1 கிலோமீட்டர் இருக்காங்க இங்கேருந்து. பார்த்தீங்களா வீடு, கிராமத்து வீடுனா கிராமத்து வீடு தாங்க. ஹிமாலயாஸ் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான முகம்தான் தோணும். இங்கே நடந்து பார்க்குறப்ப தாங்க தெரியுது அதோட இன்னொரு முகம் என்னன்னு. ரொம்பவே கரடு முரடாக இருக்குது, முரட்டத்தனமாக இருக்குது. இந்த ரோட்டில் ஒரு கார் வருது. व्यास नदी. व्यास नदी. व्यास नदी I think straight way. हाँ. I think 800 meter from this side. 800 meter. Yeah. Thank you. Okay. You are umbrella? No, I don't have. Umbrella. No. No thanda, no cool. No. Where from you? Tamil Nadu. Okay, no, that's okay. You go now. हाँ. Okay. Enjoy it. Thank you. Which hotel is staying in Manali? हाँ. You are staying in Manali. Which hotel? Siru village. Shuru village. हाँ. Name of the hotel? Sisia. Sisia. Simi Garden. Okay, thank you. Your name? My name is Shankar. Thank you, bye. Thank you. Okay, thank you. நீ என்ன குள்ளா போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்க? நாங்கள் உள்ளூர்காரங்களே குள்ளா போட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. குளிர்லையான்னு கேட்குறாரு. தொப்பி போடாமல் போகிற குளிர்லையான்னு கேட்குறாரு. நாய் வேற குலைக்குதுங்க. ரொம்ப நேரமா 1 கிலோமீட்டருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கோங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டுறதுக்குள்ள போயிடணுங்க. அதாங்க ஒரே ஒரு இது வழி. அதனால தான் ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும்.
அட்டையை நின்றுச்சு, என்னன்னு தெரில. நம்ம இருந்தோம்ல சுரு வில்லேஜ், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போகணுமா. பார்ப்போம், இருட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா அந்த நதியை தேடி பயணம் நிறைவடையும். இல்லைன்னா என்னன்னு பார்ப்போம். எல்லாமே அப்படி கரடு முரடான பாதையாக இருந்தால் என்ன ஒன்று. வழுக்குதுங்க இந்த பாதை, பார்த்தா நடக்கணும். நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்டு படபடன்னு கேட்குது. இந்த பக்கத்தில் ஓடையா என்னன்னு தெரில. இந்த ஓடையை தொடர்ந்து போனாலே கிடச்சிட்டு போகல. பார்த்தீங்களா, சின்ன ஓடை போதா. இங்கே யாரோ வண்டி நிப்பாட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிற நதி பார்த்திங்க அப்படின்னா இங்கே உற்பத்தி ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா இமயமலைக்கு கீழே இமாச்சல பிரதேசத்தில் உற்பத்தி ஆகி பஞ்சாப் வரைய பாயுதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 மாநிலத்தை கவர் பண்ணுது. கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டர் கிட்ட இந்த நதி ஓடுது. ஸோ அங்கே ஒருத்தர் வர்றாருங்க, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா. हेलो मैडम, व्यास नदी किधर है? व्यास नदी, this road only. Okay, okay, thank you. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம எல்லாருமே மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தப்போ இந்த நதியை கடக்க முடியாமல் அதுக்கு முன்னாடியே அவருடைய படையெடுப்பை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலலாம் தண்ணி பயங்கரமாக வெள்ளம் ஓடி இருக்குது அவர் படையெடுத்து வந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் இந்த நதியை தாண்ட முடியாமல் பாதியிலே ரிட்டர்ன் போயிட்டார். ஸோ அவர் மட்டும் இதை தாண்டி வந்திருந்தாருன்னா இந்தியாவோட இன்னும் சில பகுதிகளில் அவர் ஆக்கிரமிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நதியோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் வரை அவர் ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நதிக்கு உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இந்தியாவை தாண்டி உலக வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து நல்ல ரோடு வந்துருச்சுங்க. இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இங்கே வருங்க, அருவி மாதிரி கொட்டுது. இதே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் அருவி தான். ஹிமாலயாஸின் அற்புதங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. சூப்பரா இருக்குல்ல. இது அப்படியே அந்த ஆத்துல கலக்க போகுது போல. அப்படியே போமா. பேக் பேக்கர் குமார் இருக்கார்ல, அவரை பார்த்தா நான் அந்த வீடியோவெல்லாம் போட ஆரம்பித்தேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த மாதிரி தான் கஷ்டமான பாதைகள்லாம் தேடி தேடி போவார். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் தேடி வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3வது வீடியோ தான். 3வது வீடியோவிலேயே ஒரு கடினமான ஒரு இதை நம்ம சேலஞ்சிங்கான ஒரு பாதைங்க. இது யாருமே வரல. சின்ன சின்ன நீரோடைகள் அங்கங்கே மாதிரி நிறைய இருக்குங்க. பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. நான் எங்கே அந்த நதி இருக்குன்னு தெரில. நண்பர்கள் இந்த பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஓடை தான் எப்படி சொல்லியிருக்காங்க. நான் கூட நதின்னு ஒன்று பெருசு அப்படின்னு நினச்சேங்க. ஓரளவுக்கு சின்ன நதியாக தான் இருக்குது. பரவாயில்ல.
இது வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறனால தண்ணி கம்மியாக போதாங்க. இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டுகள்லாம் உருகி வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருட்டிருச்சு, அதனால சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலம் வந்து இப்போ க்ளோஸ்ல இருக்குங்க. அது மட்டும் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்திருக்கலாம். இப்போ அங்க அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க வந்து, அதாவது நிலச்சரிவு கிடையாது, பனிச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இமயமலையிலிருந்து நேரடியாக உற்பத்தி ஆகக்கூடிய நதிகளில் இதுவும் ஒன்றுங்க. இமயமலையின் அடுக்குகள்லேயே அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய பயணம் வெற்றியில் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ரா அண்ட் ரியல் கண்டென்ட்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இது வந்து 3வது நாள் நம்ம விளாண்டதுக்கப்புறம் 2வது நாள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே கரண்டெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம ஃபோன்லேயே சார்ஜ் இல்லை, வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி காலையில் தான் கரண்ட் வந்தது. கரண்ட் வந்தோன்னு தான் ஃபோனை சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக உறைஞ்சிருச்சுங்க. வெளியும் எங்கேயுமே போக முடியல. ஃபர்ஸ்ட் நாள் இந்த பனியெல்லாம் விளாண்டதுனால நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இது ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி தாங்க இங்கே. அது நார்மலாக எப்படின்னா டிசம்பர் மாதம் தான் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்திருக்கிறதுனால இது ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. மணாலிக்கு வந்து இதே வராது, பஸ்ஸே வராது. மண்டின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது போல். ஸோ அங்கேயே பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் போக்குவரத்தே அவைலபிள் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஜிப்சி மாதிரியான கார் இருக்குல்ல, ஜீப்பு, இந்த மாதிரியான கார்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ காலையில் கொஞ்சம் வெயில் அடித்ததுனால இந்த பனியெல்லாம் ஓரளவுக்கு உருகி இருக்கும். அது பார்த்தீங்களாங்க, இது வந்து நேற்று அவங்க வந்து பொம்மை மாதிரி செஞ்சு விளாண்டாங்க. இங்கே பொம்மையா இல்லை சிலையா அப்படின்னு தெரியல. சிலையை செஞ்சு அதில் அந்த மாசாவெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என்ன அந்த டயத்தில் நம்மளால் வீடியோ தான் எடுக்க முடியல. ஸோ இங்கே பாருங்கள், மரம் முழுக்க எப்படி படர்ந்துருக்குன்னு. வெளியே போக முடியாதுங்க. வெளியே போய் எடுக்கலாம், எடுத்துட்டு மேலே வந்து உட்காந்தோன்னு வைங்களேன், ரூமுக்கு வந்து உட்காந்தோம்னா சோழி முடிச்சிருது. ஃபஸ்ட் நாள் நான் அந்த பனியில் ஆட்டம் போட்டதுக்கு ஒரு நாள் முழுக்க வெளியே வர முடியல. மேலே இருந்தே தான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, நம்ம நடந்து போயிட்டு இருந்தோமா, வெட்ட வெளியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைக்கிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைக்கிள்லாம் வச்சு அப்படியே ஜம்முன்னு இங்கேயே ரவுண்டு, சைக்கிள்லேயே ரவுண்டு அடிக்கலாம். இமயமலையா ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் யாரோ சைக்கிள் ஓட்டி விளாண்டுருக்காங்க பார்த்தீங்களா, தடம் தெரியுதா? மண்டை கண்டை உடஞ்சிருங்க போனோம்னா. அதாவது இந்த பனிக்கட்டியில் நம்ம வலிக்கு விழுந்தோன்னு வைங்களேன், அந்நேரம் வலிக்க மாட்டேங்குது. ஸோ நான் அன்றைக்கி விளாண்டப்போ வலிக்கு விழுந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கையில் அடிச்சிருச்சு, வலிக்கவே இல்லை. ரூமுக்கு வந்து பார்த்தா வலி பயங்கரமாக எடுக்குது. அப்போவே தெரியாது போல எஃபெக்ட். இதுதாங்க உண்மையான ஸ்னோ. நம்ம ஃபஸ்ட் நாள் பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் விழுந்து தண்ணியாயிரும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து உண்மையான ஸ்னோ கிடையாதான். ஸோ 2வது நாள் விழுந்துச்சு, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் விழுந்து அப்படியே வலிக்கு கீழே விழுந்துருமா. அதாவது இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய சொல்கிறாங்க இந்த ஸ்னோலேயே நிறைய வகை இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் சொன்னார், நேற்று இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், எங்களோட இந்த ரூம் இன்சார்ஜ் மாதிரி, கண்டிப்பாக நாளைக்கு வெயில் அடிக்கும் அப்படின்னாரு. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, ஏன்னா முரட்டத்தனமாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு பனி.
ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவர் சொன்ன மாதிரியே வெயில் அடிச்சிருச்சு. மேலே இருக்கிற அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பச்சை பச்சையாக ஆரம்பிச்சிருச்சு. பேசவே முடியலைங்க, பயங்கர குளிர். சரி, வேற எங்கேயாவது போய் பார்ப்போம். இங்கேயே எவ்வளோ நேரம் தான் இருக்க. நேற்று எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? கால் உள்ளே போச்சா? இன்னைக்கு பாருங்க, உள்ளவே போக மாட்டேங்கி, அந்த அளவுக்கு உறைஞ்சு போச்சு. Come. I will give you the ride. ஓகே, Come up. अबे स्पीड से जा. ऊपर से किसी ने धक्का नहीं दिया. பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் தான் போனால் தாங்க இந்த மாதிரி இது கிடைக்கும். நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் பக்கத்துலேயே இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு அட்டை, இதை வச்சு ஸ்னோ ஸ்லைடிங் பண்ணுறதுக்கான இதை உருவாக்கியாச்சுங்க. थोड़ा ये लोग बच्चा हो रहा है क्या? मजे आ रहा है, बच्चों दिखा रहे हैं। ये चीज फिर दोबारा में लिखी। अब लोग ना ये तो जैसे दोबारा बना लिया तो when you will reach the turn, just do it like this, right? यार नीचे पड़ जाता है ना, तो यहाँ से नीचे नहीं जाता। कम फॉर्म यार. ये अभी छिल जाएगा थोड़ी देर बाद यार. बर्फ नहीं रहेगा तो छिल जाएगा. Okay. Now go. Go. Say this one. Okay. Sit on this. सर को भी दे दे, सर कर देंगे थोड़ा सा बंद. Keep your legs up, right? And straight. Okay. Okay. One more time, sir. வரீங்களா? ना नहीं को कैसे हो? वो गिरेगा, इससे बड़ा एक्सप्लोर. ऐसे बच जा. गिरेगा. ऐसे बिना बैठ. सही से तेरे को देता हूँ तब. जय माता दी. ஐஸ் ஸ்லைடிங். இவர் நிறைய பண்ணியிருப்பார் போலங்க. ஒரு ஒன்றரை மட்டும் கரெக்டாக வருது. गाड़ी यहाँ तक दी। यार कोई धक्का नहीं दे रहा. तो मारो. இந்த ஆர்மிக்காரங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்ம விளையாடுறத பார்த்து அவங்களும் வந்துட்டாங்க பாருங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா फोकस करो. मोहम्मद धक्का दे.
எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். பக்கத்துல ஏதோ ஷூட்டிங் நடக்குதா, அங்க போறாங்களாம் பாதுகாப்புக்கு. நம்மளும் அங்க போய் பார்ப்போம் என்ன படம் ஷூட்டிங்னு. ஒருவேளை தமிழ் படமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ ரோடு ஃபுல்லாமே மேடு பள்ளமாக இருக்கிறதுனால ரொம்ப சேக்காகுதுங்க. காரு வேற அப்பப்போ வந்து நம்ம நடக்கிறத வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் அடிச்சுட்டான். ஸோ இங்கே இது இருக்குங்க, ஏற்கனவே கார் போன தடம் இருக்கு. அதுலேயே போனோம்னா ஈஸியாக இருக்கும் போல. வழுக்குது. பனியை வெளியே தள்ளுறாங்க. ஓகே ப்ரோ. पीछे जान दे, पहले अमन पीछे जान दे, पीछे जान दे, पीछे अभी तक वो काट। हाँ जान दे और थोड़ा और जान दे, बस बस काट। ரொம்ப கஷ்டப்படுது. நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த நாயெல்லாம் பணக்காரங்க வீட்டில் வளர்க்குற மாதிரி நாயா இருக்கா. ஆனால் இது எல்லாமே தெரு நாய் தாங்க. ஸோ இந்த நாயெல்லாம் வேட்டையாடுறதுக்காண்டி சிறுத்தை வந்து நைட்டு சமயத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் நிறைய இருக்கும். என்ன படம் ஷூட்டிங் தெரியல, ஆனால் சவுத் மூவிக்கா ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை தமிழ் ஹீரோ யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஏதோ பிளான் பண்ணி வந்தது எதுவுமே நடக்கலை. பிளான் பண்ணாதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விளாண்ட மாதிரி விளாட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டோங்க. இது வந்து ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்கா. கோபி சந்த் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் இங்கே ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் பெரிய ஹீரோ யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஷூட்டிங் நடக்கிறதுனால இந்த வண்டியெலாம் வந்திருக்கு. போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்டரி பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம பேசுகிறத விட அடுத்தவங்க பேசுகிறத அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ओ दाई, ओ भाई, ओ दाई, दाई दाई दाई, come on. எல்லா காரும் மாட்டிக்கிடுச்சு. சரி, ஷூட்டிங் தான் பார்க்க முடியல. நேற்று இந்த வியாஸ் நதியை பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு போவோம். வெயிலுக்கு உருகி விழுகுதுங்க பாத்தீங்களா. காருக்காரங்க வேற வந்து நம்மளை பயமுறுத்திட்டு. वो है ना तेरे पास है?
ஸோ பக்கத்தில் 5லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் சஜிலா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கான். அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான். போய் பார்ப்போமா அது எப்படி இருக்குது அப்படின்னு. வீடுலாம் இப்படி பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கா? பாருங்க சின்ன பையன்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு. பனிக்கட்டி தூக்கிப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஜகத் சுக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அருவி எங்க இருக்குன்னு தெரியல. கேட்டோம் 3 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கேருந்து. அப்பமா 3 கிலோமீட்டர் நடந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கேருந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் பாலத்தை. சஜிலா வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கிட்டு போகணுமா? 2 பாதை பிரியுது. இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு தெரியல. கேட்போம். ஒருவேளை எங்கிட்ட தான் இருக்குமோ? ஆள் நிறைய பேர் இருக்காங்க இந்த பக்கம். ரெண்டு பாதை பிரிஞ்சுது, எங்கிட்டு போகணும்னு தெரியலையா. அப்புறம் கேட்டேன் எங்கிட்டு தான் போகணுமா. இங்க பாருங்க, நீரோடை மாதிரி வருது. யாரு பேர் என்னன்னு தெரியல, ஆளே இல்லைங்க இங்க. जी सजिला वाटर फॉल्स ओपन का पता नहीं अभी। हाँ बर्फबारी हुई है ना, पता नहीं है। हाँ கார் போகுது, ஓப்பனாக இருக்குமா என்னையா அப்படின்னு தெரியலங்கிறாரு. பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ லவ் சென்னை, ஐ லவ் கோயம்புத்தூர்னு எழுதியிருப்பாங்கள்ல, இங்கேயும் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சஜிலா வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸாக இருக்காங்க. அந்த பக்கம் அலௌடு இல்லையா, போலீஸ்லாம் நின்று ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்க தான் கேட்டோம், இவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அது வந்து எப்படின்னா மெயின் ரோட்டில் இருந்தால் பரவாயில்ல, மெயின் ரோட்ல இருந்து கொஞ்ச நேரம் உள்ளே போகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியலை. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. மொத்தம் 6 கிலோமீட்டர் சொன்னாங்களா, 4.5 கிலோமீட்டர் வந்தாச்சு, இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரோடு க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. எல்லா இடமும் அப்படி தான், ட்ரெக்கிங் நாட் அலௌடுன்ட்டாங்க. ஏன்னா அந்த பைக்கில் வந்தவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப போயிட்டாங்க. ஸோ இந்த இடம்லாம் புது இடங்கள் தான், நம்ம பார்க்காத இடங்கள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க போக முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.
நம்ம அங்கேயே வீடியோ முடிச்சிடலாம்னு நினச்சோம். அங்கே பாருங்க 4 பேர் எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பனிக்கட்டியை தூக்கி தூக்கி போட்டு. இங்க பாருங்க பெரிய கல்லு. उसमें भी वहां से हटने दो, वहां से हटने दो, एक सेकंड हटने दो, चला वहां से हटने दो, अम्मा वहां से हटो, उसको हमारे को मारो, हमारे को एक भी नहीं लगा, एक भी नहीं साला वही मारा, टोपी उतारो उसका, टोपी उतारो, इधर आएगा तू नीचे, नीचे आएगा तू, टोपी उतारो, नीचे तू, बाप रे बाप टोपी में बर्फ था भाई. कैसे भाई आउट ऑफ एंगल आ गई. ஏதோ விளையாடுறாங்க போல. Okay, where are you from? I am from Tamil Nadu. You are from? We are from Bihar. Bihar. Right now we are in Delhi. Okay, okay. What your profession? I'm pursuing MBA and. Okay, you are a student. Yes. Yeah, okay. Enjoy. எறியறாங்க. Okay. We are all from Bihar. We live in Delhi. Okay, okay. Two of us are doing job and study. Okay. And I'm doing BTech Okay. engineering. Okay, you are a student. Yeah, I'm also a student. I'm doing job Okay. event management. Event manager. Yeah. Wow, super. Which type of event, bro? Yeah. Which type of event? Like corporate functions? We do weddings, luxury weddings, Bollywood celebrity weddings, Okay. corporate events, Okay. birthdays, any type of events. Okay. Our name is Sutra Creations. Sutra Greens. First company is Sutra Creations and second company is Rashi Entertainment. Okay, okay. Both in Rashi Entertainment is in Delhi Okay. and Sutra Creation is in sector 2 Noida. நோய்டா. ஓகே. ஸோ இவங்க இங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா, நான் சொன்னேன் பின்னாடி சூப்பராக இருக்குது அங்கே போங்க அப்படின்னு. கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கார் வந்திருக்குங்க. இந்த காரில் தான் போக போகிறோம். ஒரு 2-3 இடத்த கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே ஜி, கிளம்பியாச்சுங்க. அதாவது இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, வியாஸ் நதி அன்னைக்கு நம்ம நடந்து வந்து பார்த்தோம்ல, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ வியாஸ் நதி மக்களே, நம்ம மணாலிக்கு வந்து இதோட 6வது நாள் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு 2 நாள் வேலை இருந்ததுனால எங்கேயுமே போகல. ஸோ 3rd டே தான் பனிப்பொழிவு ஆரம்பிச்சிது, ஸ்னோஃபால் ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகமாக ஆகி நேற்று நைட்டு, அதாவது நம்ம மணாலிக்கு வந்து 5வது நாள் நைட்டு தான் ஓரளவுக்கு பனிப்பொழிவு குறைஞ்சிது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது 6வது நாள் பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் கார்கள் போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த கார் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தான். ஸோ இவர் வந்து நமக்கு இந்த கான்டாக்ட் கிடச்சி இவர் மூலமாக தான் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மணாலியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குல்லு நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வரோம். உங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது மணாலின்னு ஷார்ட்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க, குல்லு மணாலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே டூரிஸ்ட் பிளேஸ் தான். மணாலி எந்த அளவுக்கு சீனிக் பியூட்டிஸ் நிறைய இருக்கோ, பார்க்குறதுக்கு அழகழகான இடங்கள் இருக்கோ, அதே மாதிரி குல்லு நகர் பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ஏரியாங்க. பாராகிளைடிங், ஸ்னோ, ரிவர் ராஃப்டிங், இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் மலைகள்லேருந்து கல்லுலாம் ரோட்டில் விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா, அதனால் ரூட்டை மாற்றி விட்ருக்காங்க. ரிவர் ராஃப்டிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குல்லு நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது.
ஸோ அங்கே இந்த மாதிரி புக்கிங் சென்டர் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இங்கே புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த படகுகளை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து ஏஜென்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி படகுகள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே புக் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து இந்த படகுகள் எடுத்து ராஃப்டிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 4000 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா பேரம் பேசி கம்மியாக வந்து கடைசியில் 3000 ரூபாய்க்கு வந்து நின்றுருக்காங்க. நம்ம கார்லாம் நம்பர் போட்டிருக்கிற மாதிரி இதுலேயும் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரிவர் ராஃப்டிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இருங்க, படகு வருது. இந்த படகுல தான் நம்ம நண்பர்கள் பயணிக்க போகிறாங்க. ஜம்முன்னு இருக்குல்ல, HPT 688. ஸோ இவர் தான் இன்சார்ஜ் ப்ரோ இதுக்கு. இதே வியாஸ் ரிவரை தான் நம்ம மணாலிலையும் பார்த்தோம். ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து கல்லுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆற்றுக்கு நடுவில் பெரிய பெரிய பாறைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வந்து ராஃப்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வந்து குல்லு நகர் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஒரே ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேடு பள்ளம் எதுவுமே இல்லை. அது வந்து மலை மேலே போய்கிட்டு இருந்ததுனால அங்கே வந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் ராஃப்டிங் பண்ணுறது. ஸோ அதனால தான் இது வந்து இதுக்குன்னே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்காங்க. திடீர்னு எதாவது ஆச்சுன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க போல். இன்னொரு படகு வந்துருச்சுங்க. இன்னொரு ஆள் யாரோ வராங்க போல். சிலுன்னு காற்று அடிக்குது. அவர் பாருங்க மண்டையில் கோபுரம் கேமரா மாட்டியிருக்காரு ஹெல்மெட்டில். அவர் தலையில் கோப்ரோ கேமரா மாட்டியிருக்கார்ல, அதுக்கு அந்த வீடியோ அவர் தருவாரா, அதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தண்ணியின் அளவு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கரையோரம் நல்ல ஃப்ளோவாக ஓடுது. இந்த பக்கம் ஃபுல்லாக கல். இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி ஒரு விபத்தில் சிக்கி சட்லஜ் நதியில் மூழ்கி உயிரிழந்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பியாஸ் நதி வந்து அந்த சட்லஜ் நதியில் தான் போய் கலக்குது. ஹரிகே பேரேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த 2 ஆறுகளும் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ
இங்கே பாருங்க இன்னொன்று வருது. எப்போ ரிட்டர்ன் வராங்கன்னு பார்ப்போம். ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆப்போசிட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா. அவரால் துடுப்பு போடவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்காரு. டோர் டிராஃப்டிங் போனவங்கள ஆளையே காணும். 20 நிமிஷத்தில் திரும்பி கொண்டு வந்து விட்டுருவேனாரு. ஸோ நம்ம போகிறது ஆறில் போகிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. ஆனால் சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதுதான் அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், எத்தனை ரிவர் இப்படி மலைகளுக்கு நடுவில் இருக்கும்னு நமக்கு தெரிலங்க. 2 பக்கமும் மலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டு வராருங்க அவர். ரொம்ப நேரம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரில. ஸோ அந்த பக்கம் பாருங்கள், நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் தமிழ் ஆளுங்க தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. காலேஜ் டூருக்காண்டி இங்கே வந்திருக்காங்க மணாலிக்கு. பார்த்தீங்களா, காலேஜ் டூர் எங்கே கூட்டு வந்திருக்காங்க? இமயமலை. நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப மதுரையில் இருக்கிற அழகர் மலைக்கு கூட கூட்டு போகல. திடீர்னு தண்ணியோட இது லெவல் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணு சொல்கிறாயன்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்கள் நம்பர் நான் வாங்கி எடுக்கிறாங்க வீடியோ. அருணே ஆகாஷே அந்த சட்லஜ் ரிவரை பற்றி கேட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதை விட ஃபோர்ஸாக இருக்குமா, அதே மாதிரி பாறைகளும் அதிகமாக இருக்குமா. மூணு இது தொடர்ந்து போதுங்க. இப்போ இந்த போன படகு வந்து இங்கிட்டு வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேராக ரோட்டுக்கு போயிட்டாங்களாம். அது என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த போட்டை காரில் வச்சு இங்கே கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே போகிறவங்கள ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே நிப்பாட்டிட்டு இந்த இதை அப்படி காரில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களையும் இந்த கார்லேயே கூப்பிட்டு வந்துடுறாங்க. பாய். ஸோ பார்த்தீங்களா, நம்ம வந்த காரு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இங்கே ஏற்றமாக இருக்கிறதுனால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுச்சு. நம்மளை ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்க சொல்லியிருக்காங்க. நம்மளை நடக்க விட்டு எப்படி போகிறாங்க பாருங்க. பாருங்க, இன்னொரு கார் வேறு வந்துடுச்சு, மாட்டி கிடச்சி. ஸோ இந்த கார் வந்து இந்த சைடு போயிருச்சு. ஏறிடு 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 ஏறிடு. பார்த்தீங்களாங்க,
ஒவ்வொரு மேடு வர்றப்பையும் இப்படி தாங்க கார் நின்றுது. அதுக்கு இறங்கி நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. கார் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஏற்றிக்கிறாரு. இதே ஒரு 4வது தடவை இருக்கும். இந்த மாதிரி போய் மேட்டில் நின்றுக்கிடுது. அதுக்கடுத்து போய் நம்ம ஏற வேண்டியதாக இருக்குது. இது 4வது டைமு. பாருங்க ஏற எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்க. ஒரு வழியாக மெயின் ரோடு வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே இறங்கி தள்ள வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஸ்மூத்தாக போகும். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா இறக்கம்தான். மணாலியிலேருந்து குள்ளு நகர் வந்து கீழே இருக்கிறதுனால சருன்னு இறங்கிருச்சு. போகிற இடத்துல ஈஸியாக போயிட்டோம். ஆனால் ரிட்டன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மேடு இருந்ததுனால ஒவ்வொரு மேடுக்குமே வண்டி வந்து ஸ்டக் ஆகிடுது. பனியில் சிக்கி ஸ்டக் ஆகிடுது. நம்ம தான் இறங்கி தள்ள வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நடக்கவும் வேண்டியிருக்கு. மேட்டில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. மூச்சு அப்படி வாங்குது, ஏறவே முடியலை. ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ சாப்பாடெலாம் நல்லா இருக்குது. சாப்பிட்டு தூங்கணும். நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. ஸோ இதாங்க மணிக்கரண் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இன்னும் சூடான தண்ணி வரக்கூடிய குகை இருக்காங்க அங்கே. ஸோ அங்கே போனோம்னா இந்த மாதிரி தலையில் கட்டிக்கிட்டால் தான் உள்ளே விடுவாங்க. சூடான தண்ணி பார்த்தீங்களா? ரொம்ப நேரம் கழிச்சு பனி இல்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட கடைசி நாள். இன்றைக்கி ஈவினிங் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து மணிக்கரண் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பாருங்க கார் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சேரு. அப்படியே அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. சொட்டு, ஏ சொட்டு, சொட்டு, அங்கே பாருங்க ஒரு சின்ன குழந்தை. ஹாய். ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. துப்பாக்கி எடுத்து நம்மளை சுடுதுங்க. ஐயோ ஊஞ்சல் உடஞ்சிருச்சுங்க. நம்ம போய் பேச்சு கொடுக்கவும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது. ஊஞ்சல் அந்து போச்சு. ஏன்டா நான் பாட்டுக்கு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தேன்டா, வந்து கெடுத்து விட்டேன்னு நினைக்கும் வந்து பாப்பா. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனான்னு தெரியல. ஸோ இந்த மரத்தை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதாவது பனி இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாலையும் இதே மரம் இருக்குது. ஆனால் இப்போ பனி நிறைய இருக்கும். நம்ம தம்பி இங்கே வந்துட்டாருங்க. ஸோ அங்கே பாருங்கள் ரசகுல்லா, குலோப் ஜாமுன், இன்னும் 2-3 இருக்குது. 3 ஐட்டம். இந்த சமோசா மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கேக்கு, ஸ்வீட்ஸு. नाम क्या है भैया? गौरव। गौरव। खाना खाना हो गया? खाना खाना का
अभी तो नहीं ना, हम खाते हैं 12 बजे। ஓகே ஓகே பாய். बाय। ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் டீயும் சமோசாவும் சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் நம்ம ஊர் டீ மாதிரி எதுவும் கிடைக்கும், நம்ம ஊர் டேஸ்ட்லேயே இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சம்சாவும் ஓரளவுக்கு அவங்க மசாலாலாம் போட்டிருக்காங்க. இருந்தால் சூப்பர். அதுதான் இந்த கடையோட ஓனரோட பையன். ஸோ எப்பவுமே நல்ல முகூர்த்தம் முரட்டத்தனமான பாறைகளாக இருக்குங்க எங்கிட்டு. ஹலோ அடுத்த 6 மாசத்துல நடத்தணும் ப்ரோ. நான் எனக்கு நடந்தாலும் ஓகே, நடக்கலனாலும் ஓகேன்னு இருக்கேன். கிடைச்சாலும் பரவாயில்ல, 6 கிடைக்கும். மாசத்துல நடக்காட்டியே சிபில சொல்லக்கூடாதுல்ல. சொன்னீங்களே நடக்கல, நான் கை போட்டு விட்ட போட்டுறாரு. மணிக்கர் சொன்னாங்க. மணிக்கர் அது கசல் லெஃப்ட். இது மணிக்கரா பாய்? திஸ் இஸ் மணிக்கர். திஸ் இஸ் கசல். கசல் தண்ணியா மணிக்கரா? கசோல்னா ஷாப்பிங் பிளேஸ் தான் போகிறோம் ப்ரோ. ஷாப்பிங் பண்ணிட்டு மணிக்கரன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூடான தண்ணி வரக்கூடிய ஒரு பகுதிங்க இது. ஆற்றுலேருந்து தண்ணி சூடான வரக்கூடிய பகுதி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பக்கத்தில் 2 கோயில்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ரிவர் பேர் வந்து பார்வதி ரிவருங்க. எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. தேவலோகத்திலிருந்து பூமியை சுற்றி பார்க்குறதுக்காண்டி சிவனும் பார்வதியும் வர்றாங்க. ஸோ அவங்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் சூழ்ந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஹிமாச்சல் மலையை சுற்றி இருக்கிற பகுதிகள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அப்படி அவங்க வந்து ஒவ்வொரு இடமா பார்க்குறப்ப இந்த ஆறு இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஆறில் பார்வதி அவர்கள் வந்து குளிக்கிறாங்க. அவங்க குளிக்கிறப்ப அவங்க கழுத்தில் அணிஞ்சிருந்த ஒரு மணி மாலை வந்து தொலைஞ்சிருது. ஸோ அந்த மணிமாலை வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. எனக்கு இந்த மணிமாலை உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உதவியாளர்கள் தன்னுடைய படையை வைத்து எப்படியாவது அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் அங்கே தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியலை. இதனால் சிவபெருமான் வந்து ரொம்பவே கோபமாயிடுறாரு. அந்த கோபத்தில் அவர் என்ன செய்வார்னு உங்களுக்கே தெரியும். அவர் தாண்டவமாட ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய 3வது கண் இங்கே வச்சு துறக்கப்படுது. ஸோ அவர் அப்படி துறந்த உடனே பார்த்திங்கன்னா இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு உண்டாகுது இயற்கையை சுற்றி. ஸோ அந்த நேரத்தில் பாம்புகளின் கடவுளான ஆதிசேஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ சிவபெருமான் 3வது கண்ணை திறந்துட்டாருன்னா அது உலகத்துக்கே ஆபத்து, அதனால் நம்ம எப்படியாவது இந்த பேரழிவை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஆற்றுக்கு நடுவில் வெந்நீர் ஊற்றுகளை உருவாக்குறாராம். ஸோ அந்த வெந்நீர் ஊற்று உருவாக்குறதுனால அந்த காணாமல் போன மணிமாலை வந்து அந்த சூடு தாங்காமல் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ரிவருக்கு பார்வதி அப்படின்னும், இந்த ரிவரை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளுக்கு பார்வதி பள்ளத்தாக்கு அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்கங்க. சுற்றி சுற்றி பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் போல். ஸோ உள்ளே போய் பார்ப்போமா? பாருங்க எப்படி வெடி எடுக்காங்க. ப்ரோ நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட் நாங்கள் டெல்லி கிளம்பணும்.
நேற்று நாங்கள் ஃபுல்லாக அந்த மணல் கசல் இன்னைக்கு இது பேராகிளைடிங் நம்ம கஷ்டம் பாருங்க சாப்பாடு போடுறாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த கோயிலுக்கு போகணுன்னா இந்த மாதிரி தலையில் கட்டிக்கிட்டால் தான் உள்ளே விடுவாங்களாம். ஸோ இது நிறைய பேர் கட்டாமலும் போகிறாங்க. நம்ம கட்டிக்கிட்டே போவோம், திடீர்னு உள்ளே போயிட்டு திரும்ப வர மாட்டாங்க. வேறு இதாகிடும் சார், அதனால் போவோம், உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்குது. சீக்கிய மத குருவான குரு நானக் இந்த இடத்துக்கு வந்து தவம் செய்து பல அற்புதங்களை நிகழ்த்தி கட்டியதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த குருத்வாரா கட்டப்பட்டிருக்கு. இந்த குருத்வாரா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. सेल्फी बैक नहीं करना होगा, दूसरा ट्रैक नहीं करना. हाँ ஸோ அங்கேருந்து வெளியே வந்தோன்னா பாருங்க, இது சின்ன கோயில் தான். அங்கேருந்து வெளியே வந்தோன்னா அப்படியே ஒரு கடத்தெரு மாதிரி வருதுங்க, மார்க்கெட் மாதிரி. இந்த பக்கம் புகை மண்டலமும் ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கான், போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூடான தண்ணி பார்த்தீங்களா? भाई चल रहे नहीं चलना. जी कार्ड नेम गॉड नेम क्या है?
ये चावल पकाने वाला सिस्टम था ना इधर இந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடான தண்ணி இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, பாய். அப்படியா? ஓகே. எங்கே விட்டு சென்றாய்? ஸோ பார்த்தீங்களாங்க, நம்ம கார் வந்துருச்சு. நம்ம அடுத்த இடத்துக்கு போக ரெடி ஆயாச்சு. ஸோ நேற்றுலேருந்து இந்த காரில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட மணாலி டூர் முடியுது. ஸோ ஒரு வாரம் கழித்து நம்ம ஊருக்கு புறப்பட போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். இங்கேருந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் நான் சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணாலிக்குள்ளே வந்து பஸ் எதுவுமே வரல. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பனி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டாக இதை வச்சுருக்காங்க.